வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு ட்ரிப்போஸ் போட வந்திருக்கோம். அதாவது சொட்டு நீர் போட வந்திருக்கோம். இங்கே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 தென்னை மரம் இருக்குது. 50 தென்னை மரத்துக்கு தனித்தனியாக டேப் போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் பைப் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு 2 இன்ச் பைப்பே போதும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் 2 இன்ச் கேட்டனால நம்ம 2 இன்ச் போட்டு கொடுத்துருக்கோம். 2 இன்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லென்த் பைப் ஃபுல்லாக ஒட்டி மொத்தமாக 11 லென்த் ஒட்டியிருக்கோம். பைப்பு பூரா ஒரே இடத்துல போட்டு அப்படியே ஒட்டி ஃபுல்லாக இழுத்தாச்சு. இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் வாசனம் போகிறப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த 16 mm ஹோல்ஸ் போட்டுக்கணும். எதனால்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 16 mm சொட்டு நீர் ரோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா 12 mm இருக்குது, 20 mm இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தென்னை மரத்துக்கு அப்படின்னாவே 16 mm போதுமானது. ஓட்டையை போட்டு வாசரை ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்டு ஏற்றியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லேடரை வந்து எடுத்து அப்படியே பைப்பில் சொருவினா சரி. சொருகிட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைப்பை வந்து குளிக்கல போட்டு சிரமப்பட்டுலாம் இருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு மேலேயே ஓட்டையை போட்டு வாசரு ஷார்ட்டு எல்லாம் ஏற்றிட்டு ஓசியில் அதாவது லேடரையும் ட்ரிப்போஸையும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலேயே ஏற்றிட்டு அதுக்கு அப்படியே அலைக்க பைப்போடு சேர்த்து உள்ளே இறக்கிடுவோம். உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி ஒரு அடிக்கு வந்து அந்த ட்ரிப்போஸ் அறுத்து டீயும் டேப்பும் வரிசையாக எல்லாம் ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒவ்வொரு டேப்பாக தூக்கி போட்டு மரத்தில் வந்து தூக்கி போட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அறுத்துட்டு இடையில ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓசை பூரா அதாவது பைப்பை பூரா எல்லாமே உள்ளே இறக்குறோம். இறக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட் வால் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஐயில் கேட்டாங்க. கேட் வால் மட்டும் பிவிசி, அதுக்கு கீழே வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜிஐயில் கேட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து டேங்கர் லாரி வந்து தண்ணி பிடிக்க வரும். ஸோ பசங்க வந்து பைப்லாம் சொருகும் போது பார்த்திங்க அப்படின்னா வெடுன்னு பிடிங்கி சொருகிடுவாங்க. ஸோ அந்த டைம் எப்படியும் டேமேஜ் ஆயிரும். நீங்கள் ஜிஐ பைப் போட்டு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கலவை போட்டு ஒரு கட்டையை மாதிரி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் லைனை வந்து கருப்போஸில் ஆல்ரெடி கொண்டாந்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஸ் காலர் ஏற்றி ஒரு பெண்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு டீ கொண்டாந்து லெஃப்ட் சைடு ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்போ, ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்டு போட்டு அந்த பெண்டில் பார்த்திங்க அப்படின்னா கேட் வால் வச்சு அந்த கேட் வாலில் பார்த்திங்க அப்படின்னா பச்சோஸ் காலர் ஏற்றுற மாதிரி ஒரு காலர் ஏற்றி கொடுத்தாச்சு. வேணும்னா அதில் பச்சோஸ் ஏற்றி நீங்கள் அதில் தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதே லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு போகிறக்கு உண்டான ட்ரிப்போஸோட லைன் தான் இது. அதுக்கு ஒரு கேட் வால் வைக்கணும். அதுக்கும் கேட் வால் வச்சாச்சு. ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேங்கர் லாரிக்கு தண்ணி வேணும் ஏற்றணுங்கிறனால அந்த சைடு ஒரு கேட் வால் வச்சுருக்கு. லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் வால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிப்போஸுக்கு தென்னை மரத்துக்கு போடுறதுக்காக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா பெண்டு வந்து பிவிசி பெண்டு போட்டோம். அதுக்கு மேலே ஒரு எஃப்டிஐ ஒட்டி ஒரு நிப்பிள் போட்டு அதுக்கப்புறம் கேட் வால் வச்சு அதுக்கு மேலே பிளாஞ்ச் வச்சுருக்கோம். பிளாஞ்ச் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் கேட் வால் ப்ராப்ளம் அப்படின்னா பிளாஞ்சை கழட்டிட்டு அப்படியே கேட் வால் கழட்டிக்கிறோம் தான் நம்ம அந்த பிளாஞ்ச் வச்சுருக்கோம். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஐ பைப் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஏன் இதுக்கும் ஜிஐ பைப்பே போடலாமே லெஃப்ட் சைடு ப்ரெஷர் லைனுக்கும், அதுக்கு மட்டும் ஏன் பிவிசி போடுறீங்கன்னு கேட்கலாம். பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல் வச்சு மேலே முட்டை கொடுத்துட்டோம். ஸோ வெயிட் பூராமே பார்த்திங்க அப்படின்னா